ஐயா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அநேகமாக வைத்தியர் சொன்ன நேரம் முடிஞ்சிருக்கும். ஜீவாவுக்கு நினைவு வந்திருக்கும். நீங்கள் வேணால் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்களேன். இல்லைங்கய்யா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எந்திரிச்சு அவளே வராளான்னு பார்ப்போம். ஜீவாவுக்கு இன்னமே எதுவும் ஆக போகிறதில்ல. அவளுக்கு 100 ஆயுசு தம்பி. அங்கிட்டு திரும்பி பாருங்க, அவளே வந்து நிற்கிறா. என்ன ஜீவா, இப்போ ஓகேவா நீனு? ஆ ஓகே ராஜா. சரி வா, எங்கள் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னைய கொண்டு போய் காமிக்கணும். அவங்க நேரில் பார்த்தா தான் நம்புவாங்க. உங்கள் அம்மா கிட்டயா? எதுக்கு நம்ம உங்கள் அம்மா கிட்ட போகணும்? பின்ன நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் வேற. அவங்க நீ உயிரோடு இருக்கிறத பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இல்லை ராஜா, என்னமோ தெரியல. உங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது நீ பேசினாலோ இல்லை எனக்கு ஏதாவது நினப்பு வந்தாலோ ரொம்ப படபடன்னு இருக்கு மனசு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா, எல்லாம் சரியாயிடும். நீ எப்போவும் என் கூடவே இரு ராஜா. எங்கேயும் என்னை விட்டுட்டு போயிடாத. இனிமேட்டு நான் உன்னை இழக்க தயாராக இல்லை. நான் எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், சரியா? நீயே என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இந்த அன்புக்காக தான் ஜீவா ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தா. இப்போதான் தம்பி தெரியுது ஏன் ராஜா ராஜான்னு உங்கள் பேரையே சொல்லிக்கிட்டு இருந்தான்னு. உங்கள் மேலே அம்புட்டு பாசமும் காதலும் வச்சிருக்கா தம்பி. அதை என்னைக்கும் நீங்கள் மறந்துடாதீங்க. அங்கிள், நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் அங்கிள். உங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என் வாழ்க்கையே என் ஜீவா தான். அவளையே நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி. நீங்கள் 2 பேரும் நல்லா சந்தோஷமாக பல்லாண்டு வாழுங்க. குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க. அதுதான் எங்களுக்கு கொடுக்குற பரிசு. அங்கிள், நீங்கள் எனக்கு அப்பாவாக பிறந்திருக்கலாம். எனக்கு எங்கள் அப்பா இல்லாத வருத்தத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ மட்டும் என்னமாச்சு? எங்களுக்கு குழந்தை இல்லை தான். எனக்கு 50-55 வயசாகுது. உன்னையே நாங்கள் எங்கள் மகளாக தத்தெடுத்துக்கிறோம். என்னைக்கும் நீ என்னோட மகளாக தான் இருக்க போகிற. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள் இல்லைம்மா, அப்பான்னு கூப்பிடு. சரிங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்லம்மா, நீ என்னைக்கும் சந்தோஷமா இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தம்பி, என் பொண்ணை நல்லா பத்திரமா பார்த்துக்குவீங்கல்ல? அங்கிள், நான் நல்லா சந்தோஷமா பார்த்துக்குவேன். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. திரும்பி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, என் பொண்ணுக்காக நான் சண்டை கூட போடுவேன் உங்கள்கிட்ட. பார்த்துக்கோங்க. பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையாக போயிட்டு வா மகளே. சரிங்கப்பா. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்போ நாங்கள் கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வரோமாமா. பார்த்து ஜாக்கிரதை. கயல், 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 எங்கடி போன? என்னாச்சு மாப்பிள்ள? கயல் கிடைச்சாலா இல்லையா? இல்லை மச்சான், எங்கே போனாங்கன்னே தெரியல. இங்கே பாருங்க, ஏதோ கட்டி போட்ட மாதிரி கயிறு, மூஞ்சில் கட்டுற மாதிரி முகமுடிலாம் இருக்கு. ஆமாம் ஆமாம், என் கையில் இதில் தான் கட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக கயல் இங்கே தான் எங்கேயோ இருக்கா. நம்ம தேடி அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். எவன் வந்தாலும் சரி, என் கையில மட்டும் நான் காப்பாற்றாம விடவே மாட்டேன். கயல்! என்ன? கயலுக்கு எங்க அம்மா கொடுத்த வாட்சு. என்ன மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள அது? இங்க பாருங்க, கயலுக்கு எங்க அம்மா கொடுத்த பர்த்டே கிஃப்ட். அதை அவ கையில கட்டியிருந்தா. இங்க விழுந்து கிடக்குதுன்னா கண்டிப்பா அவ தான் இங்க அடப்பட்டு இருந்திருக்கா. ஆனா இங்க 2 சேர் போட்டிருக்கே. ஆமா ஆமா, கண்டிப்பா கயல் இங்கே தான் இருந்திருப்பா. நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் தேடணும்னா கண்டிப்பா கயல் கிடைச்சிருவா. ஆமா, நான் கண்டிப்பா கயலை காப்பாத்தியே ஆகணும். வாங்க மச்சான், இது வழியா போகலாம். சரிங்க மாப்பிள்ள, போங்க, நான் பின்னாடியே வரேன். கயல், நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் மாமா நான் வந்துட்டேன். என் தங்கச்சி மேல எவ்வளோ பாசமா இருக்காரு. எங்க அம்மா புரிஞ்சுக்காம இவரை போய் திட்டிக்கிட்டு இருக்கே. என் தங்கச்சியை கடத்தின ஒரு வழி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இருக்கு கச்சேரி. இதுல தேனை வேற எதையா இருந்தாலும் இழுத்து இழுத்து பேசுறது. ஃபர்ஸ்ட் போய் தங்கச்சியை காப்பாற்றணும். ஏன் ராஜா, என்னை இந்த மாதிரி பைக் ரைட்லாம் கூட்டிகிட்டு போய் எவ்வளோ மாதம் ஆச்சு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீ மட்டுமா? நானும் தான். பைக் ரைடு நான் எப்போ போனாலும் என் பின்னாடியே நீ உட்காந்துருப்ப. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. ஆனால் எப்போ என்னை விட்டு நீ போனியோ அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போவும் சொல்கிறேன், என்ன இவன் திரும்பி திரும்பி சொல்கிறான்னு நினைக்காத. எனக்கு இப்போ இது கனவு மாதிரி இருக்குது. டேய், கனவு இல்லடா, நிஜம்தான். புரியுது புரியுது. எனக்கு மறுஜன்மம் எடுத்த மாதிரி இருக்கு இப்போ. ஏண்டா, நான் உன்கிட்ட கேட்கட்டுமா? கேளு. இப்போ நான் வராமையே இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? என்னையே நினச்சி நீயும் தனியாக செத்து போயிருப்ப தானே? சே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உன்னைய மாதிரியே வேற ஒரு பொண்ணை, நல்லா அழகான பொண்ணாக பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பேன். என்ன, என்னையை விட்டுட்டு நீ வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறியா?
என்னைய விட வேற யார் உன்னை நல்லா பார்த்துப்பா? தெரியல. உன்னை விட அழகான பொண்ணா நல்லா என்னை பார்த்துக்கிற பொண்ணா பார்த்து எங்கள் அம்மா கட்டி வச்சிருப்பாங்க. என் விதி திரும்பியும் உன்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறது? அப்போ நீ இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் சும்மா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக பேசியிருக்க. இப்போதானே உன் மனசுலேருந்து வருது வார்த்தையெல்லாம். பின்ன நானே உன்னைய நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறம் நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு கேட்குறேன். நீ என் லைஃப்பில் இல்லவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நான் அப்படியே பைத்தியக்கார மாதிரி சுற்றினேன் தெரியுமா? அப்படியாடா? ஆமாம். சரி, நீ என்ன பண்ணியிருப்ப நான் இல்லைனா? நீ நல்லா தடப்புடலாம் வேற ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்ப, அப்படி தானே? அப்படிலாம் இல்லையே. உன்னை நினச்சிக்கிட்டே இந்த ஜென்மம் முழுக்க வாழ்ந்து முடிச்சிருவேன். அடுத்த ஜென்மத்தில் உன்னையவே திரும்பி லவ் பண்ணுவேன். அம்மா தாயே, இந்த ஜென்மத்திலே போதும், அடுத்த ஜென்மத்தில் வேற நான் உன்னை லவ் பண்ணணுமா? டேய் எரும மாடு. கில்லாதடி. அப்புறம் கில்லின இடம் காயப்பட்டுச்சுன்னா யார் மருந்து போட்டு விடுறது? நீ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீல, அந்த பொண்ணை வந்து போட்டு விட சொல்லு. அப்படியா? அப்ப நீ வர மாட்டியா? நான் எதுக்கு? என்னைய தான் உனக்கு பிடிக்காம போயிடுச்சுல்ல. பாத்துடி வாய் கோணிக்க போகுது. உன்னைய லவ் பண்ணேன்னு சொன்னதுக்கு என் வாய் கோணிக்கிட்டா பரவாயில்ல. ஓ, மேடம்க்கு அவ்வளோ கொழுப்பாயிடுச்சா? பேசாம அந்த வைத்தியர் கூடயே உட்காந்துருந்துருக்கலாம். நல்லபடியா எனக்கு உடம்பு சரியாகி நான் வேற ஏதாவது கல்யாணம் கூட பண்ணியிருப்பேன். போய் உட்காந்துருக்க வேண்டியதானே? வைத்தியர் கூட உட்காந்துட்டு வைத்தியம்லாம் கற்றுக்கிட்டா அதுவும் நல்லதுதான். டேய் வண்டியை நிறுத்துடா. எதுக்குடி? நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் என்னை வம்பிழுத்துக்கிட்டே வருவேன். நான் உன் கூட வரமாட்டேன். வண்டியை நிறுத்து. அதெல்லாம் முடியாது. என் பொண்டாட்டியை நான் தான் கூட்டிகிட்டு போவேன். வேற யார் வண்டியில ஏற்றி விட மாட்டேன். அது உன் பொண்டாட்டியே தானே, என்ன இல்லைல்ல? நீ தாண்டி என் பொண்டாட்டி. ஆமாம் ஆமாம், இப்படியே சொல்லி சொல்லியே என்னை ஏமாத்து. நான் உன்னை ஏமாற்றி எவ்வளோ போய் கட்டினேன்? இப்படிலாம் உன்னை வம்பிழுத்துட்டு வருவேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா நான்? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ தான் பண்ணுறியா? அப்புறம் என்னவா? என்ன உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு? இல்லை, நீ இன்னமும் என் மேலே எவ்வளோ ஜெல்லஸாக இருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இவர் பெரிய அழகு மன்மதன். என்னைய தவிர வேற எந்த பொண்ணும் உன்னை பார்க்காது தெரியுமா? ஓ, மேடம்க்கு அப்படியெல்லாம் நினப்பு இருக்கோ? இப்போ போய் நின்னா கூட கியூவில் 20 பொண்ணுங்க, ஏன் 30 பொண்ணுங்க கூட வந்து நிற்குங்க. எங்க வண்டியை நிறுத்திட்டு நின்று பார்ப்போம் எத்தனை பொண்ணுங்க வந்து நிற்கிது நானும் பார்க்குறேன். நான் பொண்ணுங்கன்னு சொன்னேன்னா சின்ன வயசு பாட்டி, சின்ன பாப்பா எல்லாரும் தான் வந்து நிற்பாங்க. சின்ன வயசுல உனக்கு பாட்டி கேக்குதா? சரி விடிடி, நம்ம எங்கேயாவது வெளியில் சாப்பிட்டுட்டு போகலாமா? உனக்கு பசிக்கல? பசிக்குது தான். எனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கி தரியா? வாங்கிட்டா போச்சு. ஐ லவ் யூ டி ஜீவா. நீ இல்லைன்னா நான் இல்லை தெரியுமா? இப்படி பேசி பேசியே என்னை சமாதானப்படுத்திடு. ஐ லவ் யூ ராஜா. நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். வாழும் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நான்கும் போர்த்தீரமாக தூங்கலாம். என் பாதை நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அடி. என் வானம் நீ, என் பூமி நீ, என் ஆதி அந்தம் நீ அடி. ஓ நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். நான் என்ன அவ்வளோ தப்பா பண்ணிவிட்டேன்? இப்படி என்ன இது பண்றாரு? இதை 4 பேர்த்துக்கிட்ட கேட்காம விடக்கூடாது. என்ன பண்ணு வரட்டும், அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். மலாத்தி பத்தி கோ, மலாத்தி பத்தி வந்தாலே ஐயா நமக்கு ஜாலி தான், 2 நாள் ஃப்ரீ தானே. ஆத்தி, என்ன வசந்தி அக்கா, யாருக்கோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. வேற யாருக்கு? உனக்கு தான். எனக்காகவா இம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்காரு ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நான் செஞ்சதையும் அவர் அதுக்கப்புறம் எனக்கு செஞ்சதையும் கேளு. சரி சொல்லுங்க. சரி, அது அப்புறம் இருக்கட்டும். அது தேவி வீட்டுக்காரன் தானே தானே? யாரக்கா சொல்ற? ஆமா, இவர் பைய தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டாரு? அச்சோ, போகும்போது கேட்கவும் கூடாதே, கேட்காமவும் இருக்கவும் முடியல. எங்கேயாவது கிளம்பி போயிட்டாருன்னா தேவியக்கா நம்மளால கேட்கும். அதனால எங்க போறாருன்னு கேட்டு பரவாயில்ல. அண்ணே. என்ன சின்ன பொண்ணு? இல்லைண்ணே, எங்கே போகிறீங்கன்னு கேட்க முடியாது. எங்கே போகிறீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு எங்கே போகிறீங்கன்னு தானே கேட்க முடியும். இல்லைன்னா தேவியக்கா நீங்கள் எங்கே போனீங்களோன்ட்டு அதுவும் பாவம் எங்கெங்கேயே அலையும்.
அதனால நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கறதுனால தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக எங்கே போறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல மணி. சரிங்க, நான் இவ்வளோ கேட்குறதுனால கேட்குறேன். எங்கே கிளம்பிட்டீங்க? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நானும் பெங்களூருக்கு கிளம்பி போகிறேன். எனக்கு என் பொண்ணை பார்க்காம இருக்க முடியல. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஆகி தேவியும் இன்னும் வரலையா, அதனால நானும் ஒரு 2 நாள் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேம்மா. அப்படியாண்ணே, சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. வீடு எங்கேயும் போயிடாதுண்ணே, நான் பார்த்துக்கிறேன். ஓவர் நக்கல். ஏக்கா, என்னாச்சு சின்ன பொண்ணு? இவர் சொல்கிறத பார்த்தா உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு. நீ வேணா தேவிக்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சு கேட்டுறியா? அதுதான் நல்லது.